நாங்கள் தொல்காப்பியம் உங்களுக்கு தெரியும். அதில் 3 அதிகாரம் இருக்குது. எழுத்து அதிகாரம், சொல் அதிகாரம், பொருள் அதிகாரம் என்று. அதில் எழுத்து அதிகாரத்தை எடுத்தோம்னா அதில் 9 இயல்கள் இருக்கு. அதிகாரம் என்று சொல்றது வால்யூம், இயல் என்றது சாப்டர்ஸ். அப்போ 9 சாப்டர்ஸ் இருக்கு. அதில் முதலாவது சாப்டரோட பேர் நூன் மரபு. நூன் என்ற நூல் சக மரபு. நூல் என்று சொன்னால் நாங்கள் போன கிழமை பார்த்தோன்னாங்க மிக மெல்லிய மரபு என்றது என்னென்றால் தொடர்ந்து வார விஷயங்கள். அப்போ இது சரியான நுணுக்கமான மொழியின் ஒரு லாங்குவேஜ் என்ற வெரி மைனர் வெரி டைனி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணுற ஒரு ட்ரெடிஷன், டாக்குமெண்ட் பண்ணி வச்ச ஒரு ட்ரெடிஷனை தான் நாங்கள் இதில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் நான் இங்கிலீஷும் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்றால் யாரும் சின்னவங்க வந்து அவங்களுக்கு விளங்கணுன்றதுக்காக. அப்போ இதில் இது வரைக்கும் நாங்கள் 10 நூற்பாக்கள் பார்த்துட்டோம். 10 பொயம். முதலாவது பொயம் எழுத்தெனப்படுவ அகர முதல் நகர இருவாய் முற்பகுது என்ப சார்ந்து வரல் மரபின் 3 அலங்கடையே. அதில் வேற என்ன சொல்கிறாங்கன்னா எழுத்துன்றது ஆனா முதல்ல நானா வரையும் 30 தான். இதை விட இன்னும் 3 இருக்கு. அதுக்கு சொல்ற சார்பு எழுத்துன்ற அதுக்கு வரி வடிவம் இல்லை, சத்தம் மட்டும்தான் இருக்கு என்று சொல்றார். அவைத்தான் அந்த 3 தான் குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், ஆயுதம் என்ற முப்பாப்புள்ளியும் எழுத்தோர் என்ன என்று சொல்றார். அந்த 3ம் குற்றியல் இகரம், குற்றியல் அகரம், இகரம், குற்றியல் உகரம், ஆயுதம். இப்போ எல்லாம் சேர்த்து 33. 33 எழுத்து தமிழில் இருக்குது. அதில் 30க்கு வரி வடிவம் இருக்கு, 3க்கு வரி வடிவம் இல்லை. அதாவது எழுத்து வடிவம் இல்லை. இந்த 30 எழுத்துலையும் அவற்றுள் ஆ இ உ ஏ ஓ என்னும் அப்பால் 5 இந்த 5 ஓரளவு இசைக்கும் குற்றெழுத்து என்பர். இதுக்கு அவர் மெஷர்மெண்ட் ஒன்று கொடுக்குறார். இந்த மெஷர்மெண்ட் ஒரு யூனிட். இந்த 5க்கும் ஒரு யூனிட் சவுண்டை ஒரு யூனிட் என்று சொல்லலாம். அதனால இதுக்கு குற்றெழுத்து என்று சொல்றது. அடுத்தது ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இந்த 7ம் 2 யூனிட்ஸ். அப்போ 2 ஈரளவு இசைக்கும் நெற்றெழுத்து என்பது. அதனால இதுக்கு நெட். அது குடில் என்றா சின்ன, நெடில் என்றா பெருசு. அதோட அவர் சொல்றார் மூவளவு இசைக்கும் ஓர் எழுத்து இன்றைய. அப்ப 3 சத்த யூனிட் உள்ள எழுத்து தமிழ்ல இல்லை. அப்படி வரணும் என்றா நீட்டல் வேண்டி அவ்வளவுடைய எழு உதல் என்பனார் புலவர். அப்படி எழுதணுமா இருந்தால் நீங்க அதோட சேர்த்து அந்த ஆ அல்லது இ என்ற எழுத்தை சேர்த்தாங்கன்னா அதே மாதிரி எழுத்தை சேர்த்தீங்கன்னா அந்த சத்தம் வரும் என்று புலவர்கள் சொல்றதாக சொல்றார். அப்போ இந்த அளவு யூனிட் என்னண்டா இப்போ உங்களுக்கு தெரியும், கிலோ வெயிட்டடா கிலோன்னு சொல்லுவோம், லிக்விடா லீட்டர்ன்னு சொல்லுவோம், டிஸ்டன்ஸ் என்று சொன்னால் மைல் அல்லது கிலோமீட்டர்ஸ் என்று சொல்லுவோம். அது மாதிரி இந்த சவுண்டை அளக்கிறதுக்கு அந்த நேரத்தில் அவங்க பாவிச்சது என்னென்னா கண் இமைக்கிற நேரத்தை, கண்ணை அப்படி மூடி சிமிட்டுற நேரத்தை ஒரு இமை என்று சொல்றது. அதுதான் ஒரு மாத்திரைன்னு சொல்லுவோம். அதான் ஒரு யூனிட். அப்படி இல்லை கண் இமைக்கிறது கஷ்டம்னு சொன்னால் இப்படி சுழக்கு போகிறது, நொடிக்கிறது. அதை நொடிக்கிறது அதே டைம் தான் எடுக்கு. அப்போ அது ஒரு தரம் நொடிச்சா ஒரு மாத்திரை என்று சொல்றாரு. அப்படின்னா குறிலுக்கு ஆ இ உ ஏ ஓ இந்த 5க்கும் ஒரு தரம் கண் இமைக்கிறது அல்லது ஒரு தரம் நொடிக்கிற மாதிரியும். அடுத்தது ஆ இ உ ஏ ஓ ஔ அந்த 7க்கும் 2 தரம் இசைக்கிற மாதிரி, இல்லை 2 தரம் கண் இமைக்கிறது என்று அளவை சொல்லிட்டார். பிறகு சொல்ற அவுகார இருவாய், அதாவது ஆனந்த் தொடங்கி அவ்வண்ணா மற்றும் 12 எழுத்தும் உயிரன்னு மொழிபெயர். இந்த ஆனாவில இருந்து அவ்வண்ணா மட்டும் உள்ளதுக்கு உயிர் என்று சொல்றதுன்னு சொல்லிட்டார். ஏன் அந்த உயிர் என்று பேர் வந்ததுன்னா நான் உங்களுக்கு சொன்னேன், இது தமிழ்ல மட்டும்தான் இருக்கு, வேற எந்த மொழிகள்லையுமே அப்படி இல்லை. அடுத்த நகர இருவாய் கண்ணா தொடங்கி காணா தொடங்கி நானா மட்டும் 12 எழுத்தும் மெய் என மொழிபெயர் சொல்லிட்டேன். மெய் என்று சொல்றாங்கன்னு சொல்லிட்டேன். மொழிபெயர்ன்னு சொல்லக்கூட உங்களுக்கு தெரியும், நான் சொல்லலை,
அதாவது தொல்காப்பியர் சொல்கிறேன், நான் சொல்ல எனக்கு முதல்ல சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ தமிழ் எவ்வளோ காலமாக இருக்கும்ன்ட்டு இதுலேருந்து நாங்கள் ஊகிக்கலாம். ரைட். அப்போ அவ்வளோதான் நாங்கள் பார்த்துறாங்க கிட்டத்தட்ட 9 நூற்பாக்கள். இந்த 9 நூற்பாக்கையும் நாங்கள் சுருக்கமாக இந்த இவ்வளோ சொல்லியிருக்கு பாருங்க. முதல் எழுத்து 30, சார்பெழுத்து 3. அந்த சார்பெழுத்து குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், ஆயுதம். முதல் எழுத்துல 2 பிரிவு இருக்கு. உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18. இந்த உயிரெழுத்து 2, குறில் 5, நெடில் 7. மெய் எழுத்து எல்லாம் 18. இவ்வளோதான் படிச்சினாங்க. அதோட எக்ஸ்ட்ராவாக படிச்சினாங்க என்னென்னா, குறில் என்று சொன்னால் 1 மாத்திரை, நெடில் என்று சொன்னால் 2 மாத்திரை. மெய்க்கு நான் இன்னும் படிக்கலை. இப்போதான் முதல் வாரம் மெய்க்கு 10வது நூற்பா. மெய்யோடு இசையினும் உயிர் நிலை திரியா சொல்றார். அதாவது உங்களுக்கு தெரியும், எல்லார்ட்டையும் கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம் என்று சொன்னால், தமிழில் எத்தனை எழுத்து இருக்குன்னு கேட்டால் நாங்கள் சொல்லுவோம் 247 லெட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி. அப்போ தொல்காப்பியத்தின்படி அப்படி அதுக்குள்ள தொல்காப்பியத்தின்படி தமிழில் 33 எழுத்து தான் இருக்குது. அதில் 30 எழுத்துக்கு வரி வடிவம் இருக்குது, 3 எழுத்துக்கு வரி வடிவம் இல்லை என்று சொன்னார். சொல்லிட்டு இப்போ சொல்றார், இந்த மெய்யோட உயிர் சேர்ந்தால், மெய்யெழுத்துகளோட உயிரெழுத்து சேர்ந்தால் இன்னும் அது அந்த உயிரிட தன்மையிலேயே தான் இருக்கு, அது மாறாது என்று சொல்றார். அதை என்னன்னு நாங்கள் பார்ப்போம். மெய்யின் அளவே அறை என மொழிபெயர். இப்போ எங்களுக்கு முதல் தெரியும், உயிரெழுத்துல நெடில் குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. மெய்க்கு அவர் சொல்லலை, இப்போதான் மெய்க்கு சொல்றார். மெய்யின் அளவே அறை என மொழிபெயர். அப்போ மெய்க்கு அரை மாத்திரை, நெடிலுக்கு 2, குறிலுக்கு 1, மெய்க்கு அரை. அதோட முதல்ல சொல்லிட்டா மெய்யொடி இயையினும் உயிர் இயல் திரியா சொல்ற. மெய்யோட சேர்ந்துதான் உயிர் வரும். அப்படி வந்தோடனே ஒரு புது எழுத்தா மாறும். இருந்தாலும் அதுல அதே உயிர் நிலையில தான் இருக்கும். அது என்னன்னு பார்ப்பேன். இப்ப இதான் அவர் சொன்னது. மெய்யல் என்ன இதான் அவர் சொல்றது என்னென்றால், மெய்யோடு ஏனும் உயிர் நிலை திரியா என்று சொன்னா, இங்க பாருங்க, மெய்க்கு அரை 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 மாத்திரை, குறிலுக்கு 1 மாத்திரை. இப்போ ரெண்டையும் கூட்டினா எங்களுக்கு வரவனும் 1.5 மாத்திரை தான் வரவும். ஆனால் அது 1 மாத்திரை தான் வருது. 1 மாத்திரை என்ன குறியில். அப்போ மெய்யோட இது மெய்க்கு அற இயகினும் உயிருக்கு 1 அரை நிலை தெரியா, அதில் நிலை மாறாது. அதே மாதிரி உயிரில் அந்த நெடியில் எடுத்தீங்கன்னாலும் மெய்க்கு அரை மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, கூட்டினால் 2 மாத்திரை தான். அதாவது இந்த மெய்யின் அளவு தான் அது வரும். அதைத்தான் அவர் சொல்ற, மெய்யோடு இயகினும் உயிர்நிலை திரியா என்று சொல்றது காரணம். மெய்யோட சேர்ந்தாலும் அந்த உயிரின்ற எத்தனை யூனிட் அளக்கிறோமோ அதே யூனிட் தான் உயிர் மெய் எழுத்துக்களுக்கும் வரும். அதான் அவர் மெய்யோடு இயகினும் உயிர்நிலை திரியா என்று சொல்றார். கொஞ்சம் பாருங்க, அது எப்படி திரியுது என்று பார்த்தா, மெய்யோடு இயையுது என்று பார்த்தால் இதை பாருங்க, மெய் எழுத்து ஆ, உயிரெழுத்து இக்கும் ஆவும் சேர்ந்தா கா. இங்க இக் ஆ, இக்கும் ஆவும் சேர்ந்தா கா. இக் ஈ, இக்கும் ஈயும் சேர்ந்தா கி. பாருங்க, சத்தத்துல கூட கா கா அந்த ஆ சத்தம் வருது. பாருங்க, கா ஆ ஆ சத்தம் வருது. கி ஈ இந்த சத்தம் வருது. அப்ப அதுல மெய்யிட மெய்யும் உயிரும் சேர்ந்தாலும் அதோட இயல்பு அளவுலையும் சரி, உச்சரிப்புலையும் சரி, அந்த உயிரின்ற தன்மையை எடுத்துக்கொண்டு வரும் என்று அவர் சொல்றார். அதான் மெய்யொடி எனும் உயிர்நிலை திரியா. மெய்யின் அளவே அறை என மொழிபெயர். அளவு அறை என்று சொல்லிட்டார். இவ்வியல் நிலையின் ஏனைய 3. இப்போ எங்களுக்கு யோசிப்போம், மெய்க்கு அவர் சொல்லிட்டார், உயிருக்கு சொல்லிட்டார் குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய்க்கு அரை மாத்திரைன்னு சொல்லிட்டார். இப்போ எங்களுக்கு மனதில் வரும், அப்படின்னா சார்பெழுத்து 3க்கும் என்ன மாத்திரை வரும் என்று. இப்போ அதை அவர் யூகிச்சு அவர் இதிலே சொல்றார், அவ் இயல் நிலையும் ஏனைய 3. இப்போ மற்ற 3க்கும் இதே நிலைதான். எந்த நிலை? மெய்யின் அளவே அறை என மொழிபெயர். மெய்க்கு அரை மாத்திரை என்று சொன்னால் அதுதான் இந்த மற்ற 3க்கும் என்று சொல்றார். அதாவது குற்றி எழுகிறதுக்கும் அரை மாத்திரை தான்,
குற்றியல் உகரத்துக்கும் அரை மாத்திரம் தான், ஆயுதத்துக்கும் அரை மாத்திரம் தான் என்று சொல்றார். அதான் இது இயல் நிலையும் ஏனைய மூன்று மற்ற மூன்று. பாருங்க, இவர் எழுதக்குள்ள வெரி லாஜிக்கா எழுதிட்டு நாங்க எங்களை யோசிக்க வச்சு அந்த யோசனைக்கு பதில கொடுத்து கொண்டு வரோம். அப்ப அதனால எங்களுக்கு வாசிக்கக்குள்ள இதை விளங்கி எடுக்கிற சரியான ஈஸியா இருக்கு. நாங்க யோசிக்க அதுக்கு பதில் வருது, நாங்க யோசிக்க அதுக்கு பதில் வருது. அந்த ரைட்டிங் ஸ்டைல் அந்த காலத்திலே அவர் யோசிச்சிருக்காருன்னா பாருங்க எவ்வளவு இன்டெலெக்சுவல் அவர் இருந்திருப்பாங்க. ரைட். அப்ப இதை வச்சு கொண்டு நாங்க என்னத்தை புரிஞ்சுக்கொண்டு பார்த்தா, தொல்காப்பியர் காலத்துல எங்களுக்கு இருந்தது 30 எழுத்துக்கள் தான். அந்த 30ல 12 உயிரெழுத்து, 18 மெய் எழுத்து. 11 சேர்ந்து உருவான உயிர் மெய் எழுத்து 216. அப்போ மொத்தமா எங்களுக்கு இருந்தது 246 வரி வடிவமும் 3 ஒளி வடிவமும் தான் எங்கிட்ட இருந்தது. 246 வரி வடிவமும் 3 ஒளி வடிவம். அப்ப எல்லாம் சேர்த்து 249. ஆனால் அதில் 246க்கு தான் எழுத்து வடி எழுதலாம். அது மிச்சம் 3 எழுத இயலாது, சவுண்டுக்குள்ளால தான் நாங்கள் வழங்கிக்கொள்வோம். ஆனால் இப்போ நாங்கள் என்ன செய்துட்டோம்னா, இந்த இந்த 3ல் இருக்கிற இந்த ஆயுத எழுத்து இருக்கு தானே, ஆயுத எழுத்துக்கும் ஒரு வரி வடிவத்தை கொடுத்துட்டோம். 3 சைபர் போட்டுட்டோம். போட்டால் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, எங்களுக்கு வரி வடிவத்துக்கு 247 லெட்டர்ஸ் இருக்கு. ஒளி வடிவம் இதுலேருந்து ஒன்றை எடுத்ததால குறைஞ்சி 2 ஆயிடுச்சு. அதாவது இந்த 3லேருந்து குறைஞ்சி 2 ஆயிடுச்சு. அப்போ ஆயுதத்துக்கு வரி வடிவம் இருக்கு கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம். இப்போ இது இப்போ பாவிக்கிறது தொல்கால காலத்தில் இப்படித்தான் இருந்தது. அப்போ நாங்கள் இதில் எல்லாம் அளவை பார்த்தீங்கன்னா, குறிலுக்கு 1, நெடிலுக்கு 2, மெய்க்கார இந்த மிச்சம் 3க்கும் அரை மாத்திரம் 2 தெரிய வருது. 3 உள்ள எழுத்துக்களை கட்ட இல்லை இப்படி தேவைண்டா அதுக்கு முன்னால் அந்த எழுத்த இந்த ஐய போட வேண்டியதுதான், ஆவை போட வேண்டியதுதான், ஊவை போட்டு அப்படி டெவலப் பண்ணி கொண்டு போகலாம் என்றால் சொல்கிறேன். ஆனால் இங்கே ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஒன்று வருது. அந்த ப்ராப்ளத்தை இவர் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அரை அளவு குறுகள் மகரம் உடைத்தே இசையுடன் அருகும் தெரியும் காலை. அவர் என்ன சொல்றாருன்னா, சில நேரங்கள்ல இந்த மானா உச்சரிப்பு அரை அளவிட குறைஞ்சிருமா, அரை மாத்திரையை விட குறைஞ்சிருமா. அது மற்ற எழுத்தோட சேர்ந்து வரக்குள்ள இசையுடன் அருகும் தெரியும் காலை என்றால் மற்ற எழுத்துகளோட சேர்ந்து உச்சரிக்கக்குள்ள அந்த சத்தம் குறைகிறது எங்களுக்கு தெரியும். சொல்றாரு. இப்போ இளம்பூர்ணர் அதை எப்படி சொல்றாங்க, அரை அளவை விட குறையும் என்று சொல்றாரு. எவ்வளவு தொல்காப்பிய சொல்லல. ஆனால் இளம்பூர்ணர் உரை ஆசிரியர் சொன்னால் அது கால் மாத்திரை என்று அவர் கணிக்கிறார். இப்போ அதுக்கு 2-3 உதாரணம் இருக்கு பாருங்க. போம் போம் என்று சொல்லுவாங்க. இப்போ வர்றதால இன்னும் நல்ல சத்தம் குறைஞ்சிடும். இங்க பாருங்க, வரும் வண்ணக்கண் திறனை சேர்த்து சொன்னா வரும் வண்ணக்கன் என்ற சத்தம் என்று வராது. வரும் வண்ணக்கண் அப்படி வாய்க்குள்ள போயிடும், அந்த சத்தமே வெளியே வராது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அம்மி என்று நாங்கள் சொல்றதில்ல. டீச் பண்ணக்குள்ள சில நேரம் நான் பார்த்துருக்கேன், டீச்சர்மா சொல்லுவாங்க அம்மி என்று சொல்லியிருப்பாங்க. அப்படி நாங்கள் சாதாரண வாழ்க்கையில் நாங்கள் அப்படி சொல்றதில்ல, அம்மி என்றுவோம். நாட்டு சத்தம் குறையும். அது மாதிரி கம்பி என்று நாங்கள் சொல்றதில்ல, கம்மி கம்பி என்று போயிடும். அதே மாதிரி இவற்ற பேர் இளம்பூனர் என்றக்குள்ளையும் இளம் என்று பூர் தான் ஆக சத்தமாக வரும். நம்ம சத்தம் குறைஞ்சிடும். இதெல்லாத்தையும் அவர் சொல்றார் மகர குறுக்கள் என்று சொல்றாங்க. மகரம் குறுக்கள், மகர குறுக்கள் சொல்றாரு. அப்ப இதை வச்சு நாங்கள் என்ன புரிஞ்சு கொள்றோம் என்றால், இந்த பாருங்க, முதல் எழுத்து 30, அதில் உயிர் எழுத்து 12, அதில் குறில் 1 மாத்திரை, நெடில் 2 மாத்திரை, இது இவ்வளவும் மெய் எழுத்து அவ்வளோ அரை மாத்திரை, குற்றியல் உகலம் குற்றியல் இகலம் ஆயுதம் 3 அரை மாத்திரை. இம்மன்னா இருக்கு, ஆனால் இந்த இம்மன் அரை மாத்திரையா தான் வரும். சில நேரங்கள்ல அது அரை மாத்திரையோட குறைஞ்ச சத்தமும் கேட்கும். இதுல இருந்து பாருங்க எவ்வளவுக்கு சவுண்ட் இன்ஜினியரிங் தமிழ்ல செய்திருக்கிறாங்க. அந்த இப்ப கண் இமைக்கிற நேரத்தையே ஒரு ஒரு மெஷர்மெண்ட் ஆயிடுது. அது கண் இமைக்கிறது பாருங்க, எங்களுக்கு தெரியாமலே நாங்க இமைச்சிருவோம். ஒரு நாளைக்கு எத்தனை இமைப்போம் எங்களுக்கு தெரியாது.
அப்போ அதையே ஒரு மெஷர்மெண்ட்டாக எடுத்துட்டு அதில் வச்சுக்கொண்டு நாங்கள் சவுண்டை மெஷர் பண்ணி 1 2 மெஷர் பண்ணி அதில் ஆஃபையும் மெஷர் பண்ணி பிறகு ஆஃபை விட குறைஞ்சி காலையும் மெஷர் பண்ணுற அளவுக்கு சவுண்ட் இன்ஜினியரிங் செய்து தான் தமிழ் மொழி உருவாகி இருக்குன்றது. அதுவும் நேற்று முன்னாள் உருவாகல, 3000 வருஷத்துக்கு முதல்ல உருவாகி இருக்கு என்று சொன்னால் பாருங்க எவ்வளவு பவர்ஃபுல்லான லாங்குவேஜ் இது. இப்போ இது இப்போ இதுக்கு எங்களுக்கு ஒரு ஆதாரம் ஒன்று எனக்கு கிடைச்சது என்னன்னு சொன்னால் இந்த இதுதான். அதுவும் அவரே சொல்றாருங்க 14வது நூற்றால உட்பெரு புள்ளி உரு ஆகுமே. இப்போ பாருங்க இங்கே மேன்றதுக்கு இம்மென்னா வேணுமென்றே அவர் சேர்த்திருக்கிறார். அப்போ அந்த அவர் அந்த இதுக்கு வரா இம்மென்னா சத்தம் குறுகி வரும் என்று காட்டுறதுக்காக உட்பெரு புள்ளி உரு ஆகுமே. சத்தம் குறைஞ்சி மே தான் பெருசாக வருது, உருவாகுமே. அப்போ அதுக்கு அவர் டெமோவே பண்ணி காட்டின மாதிரி அதில் அவர் எழுதியிருக்கார். அப்போ அதில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், எங்களுக்கு ஒரு யோசனை வரும், எங்களுக்கு 30 எழுத்து இருக்கு, அதுக்கு வரி வடிவம் இருக்கு, 3க்கு வரி வடிவம் இல்லை. ஆனால் அந்த 30ல் இம்மன்னா வருது, இம்மன்னாவுக்கு வரி வடிவம் இருக்கு. ஆனால் இம்மன்னா அதை விட குறைஞ்ச ஒரு சத்தத்திலையும் வரப்போகுது, அரை மாத்திரையை விட குறைஞ்ச சத்தத்திலையும் வரப்போகுது. அப்போ அதுக்கு வரி வடிவம் இல்லையே என்று நாங்கள் யோசிப்போம் என்றதுக்காக அவர் சொல்கிறார் அதுக்கு வரி வடிவம் இருக்கு. அது வரி வடிவம் என்னன்னு சொன்னால் இம்மன்னாவுக்குள்ள உட்பெரு புள்ளி உரு ஆகுமே. இந்த இதான் இம்மன்னா. அந்த அந்த தொல்காப்பியர் காலத்தில் இருந்து இம்மன்னா இதான் தொல்காப்பியர்லேருந்து இம்மன்னா. இங்கே டொட் வந்ததால தான் அது என்று வந்தது. அந்த குறைஞ்ச சத்தம் வருமா இருந்தால் கீழையும் ஒரு டொட்டை போடுறாங்க. அதான் அதான் சொல் உட்பெருப்பள்ளி. இந்த இதுக்குள்ள ஒரு புள்ளி வந்தால் அந்த அந்த கால் சத்தம் வரும். அப்போ இம்மன்னா பாருங்க 2 விதமான இம்மன்னா இருக்கு. முதலாவது இம்மன்னா சாதாரண இம்மன்னா, அது அரை மாத்திரை. 2வது இம்மன்னா சத்தம் குறைஞ்சது, அதாவது கால் மாத்திரை. இப்போ 2 இம்மன்னா இருக்கு, அந்த காலத்தில் இருந்திருக்கு 2 இம்மன்னா. ஆனால் நாங்கள் இப்போ ஒரு இம்மன்னா மட்டும் தான் போடுறோம். இப்போ நாங்கள் தொல்காப்பியர் காலத்தில் போனோம். இப்போ எங்களுக்கு ஒரு மேலே மட்டும் ஒரு டொட்டு இருந்துச்சுண்டா அது அரை மாத்திரை, அதுக்குள்ளே 2 டொட்டு இருந்துச்சுண்டா கால் மாத்திரை என்று நாங்கள் விளங்கி கொள்ளலாம். அடுத்த நூற்பாளர் என்ன சொல்றாருண்டா, மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலையது. இப்போ இதுவரைக்கும் வரிவடிகளை சொல்லி கொண்டு வந்தவன் அந்த மெய்க்கு இம்மன்னாவுக்கு மட்டும் தான் புள்ளி இருக்குன்னு சொன்னார். அப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அதான் இம்மன்னாவுக்கு புள்ளி போட்டால் அப்போ மற்றது எப்படி இருக்கும் என்று. இப்போ அதனால இதில் சொல்லிட்டா மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலைதல். அதாவது எல்லா மெய்யில எழுத்துக்கும் ஒரு புள்ளி இருக்கும் என்று சொல்லிட்டார். ஆனால் இது நாங்கள் இப்போத்தைய எழுத்து, அந்த காலத்தை எழுத்து நாங்கள் பார்க்க போனால் இந்த பாருங்க, நான் இப்போ காட்டுறேன். எல்லா உயிரெழுத்துக்கும் வரும்னு சொன்னேன். அப்போ வேற எங்கேயும் புள்ளி வருமா என்று கேட்டால் அதையும் சொல்றாரு. எகர ஒகரத்து இயற்கையும் அற்றே அப்படின்னு சொன்னா, இந்த எகரத்துக்கும் ஏனாவுக்கும் ஓனாவுக்கும் இயற்கையிலேயே அதே மாதிரி அற்றேண்டா அதை போலவே இருக்கும். அதாவது பாருங்க, ஏனாவுக்கு இதான் அந்த நேரத்தில் இருந்த ஏனா, அதுக்கு ஒரு புள்ளி இருந்திருக்கு. இதான் அந்த நேரத்தில் இருந்த ஓனா, அதுக்கு ஒரு புள்ளி இருந்திருக்கு. பிறகு நாங்கள் இந்த எங்களுடைய அடுத்த ஸ்டெப் நாங்கள் தமிழில இருந்து வட்டெழுத்து வந்த பிறகும் நாங்கள் அதை ஃப்ளோ பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஏனாவுக்கு மேலே ஒரு டொட் போட்டிருக்கோம் ஏனான்னு காட்டுறதுக்கு. இந்த டொட் இல்லாட்டி ஏ என்ன. அதே மாதிரி ஓனாவுக்கு மேலே ஒரு டொட் போட்டிருக்கோம், அந்த டொட் இல்லாட்டி ஓ என்ன. அப்போ அதையும் அவர் சொல்கிறார். அப்போ இந்த பாருங்க, இந்த இதில் எனக்கு ஒரு பேப்பரில் வந்த கட்டிங் வந்து எடுத்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இதான் ஆனாவண்ணா எல்லாம். இப்போ அந்த நேரத்தில் ஈனாக்கு பாருங்க அக்கண்ணா மாதிரி தான் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அதனால தான் அக்கண்ணாவுக்கு அந்த நேரத்தில் வடிவம் இல்லை. இப்போ ஏதோ ஒரு காலத்தில் இது அக்கண்ணா மாதிரி இந்த இடத்துக்கு ஈனாக்கு வேறு வடிவத்தை நாங்கள் கொடுத்துட்டோம். இது தமிழ் எழுத்து வடிவம், இது வட்டெழுத்து வடிவம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாம் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்குது. ஏன்னா சிங்களம் அதெல்லாம் வட்டெழுத்தில் காலத்தில் உருவாகும். வட்டெழுத்து தமிழ் வட்டெழுத்து மாறுற காலம் கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டு, இல்லை கிட்டத்தட்ட
மூன்றாம் நூற்றாண்டு. அந்த மூன்றாம் நூற்றாண்டுக்கும் 12ஆம் நூற்றாண்டுக்கும் இடையில தான் இந்த கன்னடம், தெலுங்கு, மலையாளம், சிங்களம் எல்லாம் உருப்பெறுது. அதனால் அதுகள் எல்லாம் இன்னும் வட்டெழுத்தாக தான் இருக்குது. நாங்கள் அதில் வந்து 10ஆம் நூற்றாண்டோட ராஜராஜ சோழன் காலத்தில் ராஜராஜ சோழன் என்ன செய்கிறாருன்னா, எங்கிட்ட இருந்த பிரதேசம் இருக்குது தானே, இது பாண்டி நாடு, சேர நாடு, சோழ நாடு, இதை விட கொஞ்சம் குறுநில மன்னர்களும் இருந்தவங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முழு தமிழ்நாடு மாதிரி உருவாகிட்டார். அப்போ இப்போ அவருக்கு எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி எழுத்து, இப்போ எல்லாம் ஒரே மாதிரி இருந்திருக்க முடியல தானே. சில பேர் மாறி மாறி, சில பேர் இன்னும் வட்ட எழுத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க, அடுத்த ஆள் சதுர எழுத்துக்கு வந்திருப்பாங்க. என்ன ஒரு ஒரு யூனிவர்சிட்டி இப்போ இருக்கிற மாதிரி ஒரு 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 மெத்தட் இல்லை தானே. அதனால ராஜராஜ சோழனில் தான் அந்த மெத்தடை கொண்டு வர பொண்ணு வந்து முழு முழு தமிழ்நாட்டுக்கும் ஒரே எழுத்து இருக்கணும்னு சொல்லி அந்த சதுர எழுத்து அவர் தான் முதல் முழு தமிழ்நாட்டுக்கும் பரப்புகிறார். அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு இப்போ இருக்கிற தமிழ் எழுத்து உருவாகிறது. இதில் இன்னொன்று உங்களுக்கு காட்டுவோம் யோசிச்சேன். இந்த இதில் பாருங்க, நான் ஒரு வெப்சைட் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு பிறகு கிடைக்கக்குள்ள அந்த வெப்சைட்டுக்கு போய் பாருங்க. இந்த இது இது என்னென்று சொன்னால், இது தெரியுதா உங்களுக்கு ஸ்க்ரீனில்? இந்த வெப்சைட் தெரியுதா உங்களுக்கு? ஓ ஓ ஓ ஓ இந்த வெப்சைட்டில் பாருங்கள். இது ஒரு புக் மாதிரி. அதை நீங்கள் பிறகு அந்த யூஆர்எல்லை பார்த்துக்கொள்ளலாம். இதில் இது தமிழ் எழுத்து, நடுவில் உள்ளது வட்டெழுத்து, கடைசியாக உள்ளது இப்போ இருக்கிற தமிழ் எழுத்து. தெரியலையா? அந்த லிங்க் அடியில் தெரிஞ்சது. அந்த லிங்க் இல்லை இல்லை அந்த லிங்க் இல்லை இல்லை லிங்க் இல்லை லிங்க் இல்லை. இது இப்போ பாருங்க, தெரியுதா? இப்போ தெரியுதா? இப்போ தமிழ் எழுத்து, வட்டெழுத்து. ஓ இதில் பாருங்க, இது முழு எங்கட அவ்வளவு எழுத்துக்கும் இதில் அந்த வடிவம் இருக்குன்னு பாருங்க. நீங்கள் மற்ற எழுத்துக்கள் படிக்கணும்னா இதை பாவிச்சிங்கன்னா சரி. பாருங்க, முதலாவதுல ஆனாவுக்கு தமிழ் எழுத்து, வட்டெழுத்து, இப்போ இருக்கிற எழுத்து. அதே மாதிரி ஆவண்ணாக்கு ஈனா, ஈயண்ணா, ஊனா, ஊவண்ணா. அப்படி முழு தமிழ் எழுத்துக்கும் தமிழி, வட்டெழுத்து, இப்பத்தே எழுத்து அவ்வளவும் போட்ட ஒரு புத்தகம் உண்டு. இதில் சைட் லிங்க் அதில் போட்டிருக்கேன். இப்போ வேணுமானால் டெக்ஸ்ட்டில் நான் காப்பி பண்ணி போட்டு விடுறேன். நீங்கள் பிறகு டைம் இருக்கக்குள்ள பாருங்க. நீங்கள் டெக்ஸ்ட்டில் தான் காப்பி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ 17ஆவதுல அவர் என்ன சொல்றார் என்றால், புள்ளி இல்லா எல்லாமேயும் உரு உரு ஆகி அகரமோடு உயிர்த்தலும். அதாவது எல்லா உயிரெழுத்துக்கும் எல்லா மெய்யெழுத்துக்கும் புள்ளி இருக்குன்னு சொல்லிட்டான். இப்ப என்ன சொல்றாங்க, அது புள்ளி எடுத்து விட்டுட்டீங்கடா, உயிர் புள்ளி இல்லா எல்லா மெய்யும் புள்ளி எடுத்து விட்டுட்டீங்கடா, உருவாகி அகரமோடு வித்தலும் என்றா அதே மாதிரி தான் இருக்கும். உருவா தான் இருக்கும், அதுல புள்ளி இருக்காது. அது ஆனாவோட சேர்ந்து ஒரு புது சொல்லா வருது. அதாவது இக்கண்ணா ஆனாவோட சேர்ந்து செய்யறதுக்குள்ள அந்த இக்கண்ணாவில் உள்ள மேல புள்ளி எடுத்தோடனே காணாண்டு வந்துடும் சொல்றார். அதே மாதிரி இங்கன்னா ஆனாவோட சேர்ந்தோடனே
அந்த புள்ளி எடுபட்டு நாண்டு வந்துடும். அதே மாதிரி எல்லா எழுத்துக்களும் அதே மாதிரி வரும் என்று சொல்கிறான். சொல்லியிருக்கிறத சொல்கிறான். ஏனைய உயிரோடு, ஏனைய உயிரெண்டா என்ன? ஆனா போச்சுண்டா மிச்சம் 11 உயிர் இருக்கு. ஆவண்ணா ஈனா ஈயண்ணாண்டு 11 இருக்கு. அந்த ஏனைய உயிரோடு உருவு திரிந்து அதோட இந்த மெய்யெழுத்து சேர்ந்து ஒரே மாதிரி இருக்கு. அப்போ மாறும். இப்போ காணா கீனா யோசிச்சு பாருங்க. காணா போட்டு மேல ஒரு கொம்பு போடுறான், என்ன கூனா அப்படி கீழால வளைச்சி எடுக்கிறான். அப்போ அதில் திரியுது. திரிந்து உயிர்த்தலும். அது திரும்பி ஒரு சத்தத்தை உண்டாக்குது. ஆயிர் இல உயிர்த்த அற்றே என்று சொன்னால் ஏனைய உயிரெழுத்துக்களும் ஆனால் அந்த ஏனைய மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களோட சேர்ந்து திரும்ப உயிர் பெறும். பிறகு அதில் உருவம் மாறும், சத்தமும் மாறும் சொல்கிறேன். அப்போ இதை வச்சு கொண்டு தான் இந்த மாடர்ன் சயின்ஸ் ரைட்டிங் சிஸ்டத்தை பிரிச்சிருக்கு. பாருங்க, அல்ஃபாபெட்ஸில் A to Z லெட்டர்ஸ் தான் இருக்கு. இதில் 2 எழுத்துக்கள் ஒன்றா செய்கிறக்குள்ள பாருங்க, ஏயும் யூவும் ஒன்றா சேர்ந்தா ஓ சத்தம். ஆனால் அதுக்கு உருமாறல. ஏயும் இருக்கு, ஓவும் இருக்கு. பியும் ஏயும் சேர்ந்தா பா என்ற சத்தம். புது எழுத்து வரல, ஒரே அதே எழுத்து அப்படியே இருக்கு. இப்போ பியும் டபுளும் சேர்ந்தா பூ என்ற சத்தம். ஆனால் உருமாறல. எழுத்தெல்லாம் அதே எழுத்து தான், சத்தம் மட்டும்தான் மாறுது. இப்படியான லாங்குவேஜ், இப்படியான ரைட்டிங் சிஸ்டத்தை நாங்கள் சொல்றது ஆல்ஃபாபெட்ஸ். அதிகமாக இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜில், இண்டோவில் யூரோப்பியன் ஈஸ்ட் யூரோப்பியன் லாங்குவேஜ் எல்லாம் இப்படி தான், ஆல்ஃபாபெட் தான். ஏண்டா அது உயிரும் இருக்கும், மெய்யும் இருக்கும். ஒரு சவுண்ட் வரக்குள்ள ரெண்டும் சேர்ந்து வரும். ஆனால் புது எழுத்து உருவாகாது. அதே எழுத்து ஏயா தான் இருக்கும், யூவா தான் இருக்கும். உச்சரிக்கக்குள்ள தான் சத்தம் வித்தியாசம் வரும். ஓ பியா தான் இருக்கும், 2 ஓவா தான் இருக்கும். உச்சரிக்கக்குள்ள சத்தம் வரும், உருவம் மாறாது. அப்போ அதுகள் தான் நாங்கள் ஆல்ஃபாபெட்னு சொல்கிறோம். அப்ஜாட்ன்றதுக்கு அங்கே உயிரெழுத்து இல்லை, மெய்யெழுத்து மட்டும்தான் இருக்கு. ஆனால் கதைக்குள்ள உயிரெழுத்தோட சேர்ந்து கதைப்பாங்க, எழுதக்குள்ள மெய்யெழுத்துல மட்டும்தான் எழுதுவாங்க. இதுதான் ஹிப்ரு, அரபிக்கெல்லாம் அப்படி. அப்ஜாட் என்றது தான் எங்களோட தென்னிந்திய மொழிகள். தென்னிந்திய மொழிகள் தான் அது புது உருவத்தை எடுக்கிறது. இக்கண்ணாவும் ஆனாவும் சேர்ந்து காணாண்டு மாறும், இக்கண்ணாவும் ஈனாவும் சேர்ந்து கீனாண்டு மாறும், இக்கண்ணாவும் அவனாவும் சேர்ந்து கவனாண்டு மாறும். அப்போ எழுத்து மாறும். அப்படி அந்த சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி எழுத்துல வடிவம் மாறுமா இருந்தால் அது சொல்றது அப்ஜாட், அபுகிடா லாங்குவேஜ் என்று நாங்கள் சொல்லுவோம். இப்போ அநேகமாக நான் புத்தகங்களையும் பார்த்துருக்கேன், சில பேர் கதைக்கிறதையும் பார்த்துருக்கேன். தமிழ் ஆல்ஃபபெட்ஸ் என்று சொல்லுவாங்க. அப்படி தமிழ் ஆல்ஃபபெட்ஸ்ன்னு சொல்றது இல்லை. ஏன்னா தமிழ் ஐ மீன் சயின்டிஃபிக்கலாக அல்லது லிங்குவிஸ்டிக் முறைப்படி சயின்ஸ் ஆல்ஃபபெட், அந்த தமிழ் ஆல்ஃபபெட்னு சொல்கிறதில்ல. தமிழ் ஆல்ஃபபெட், மலையாளம் ஆல்ஃபபெட், தெலுங்கு ஆல்ஃபபெட் அப்படி சொல்கிறதில்ல. ஏண்டா அதெல்லாம் அபுகிடா. அப்போ அதனால் தமிழ் அபுகிடா நாங்கள் சொல்லணும். இந்த ஆல்ஃபபெட்ன்றா அதுக்கு உயிர் மெய் எழுத்துக்கு வடிவம் இல்லை. அபுகிடாவுக்கு மட்டும்தான் உயிர் மெய் எழுத்துக்கு வடிவம் இருக்கு. 4வது பிரிவு என்னன்னா லோகோகிராஃபி. இந்த லோகோகிராஃபிக் தான் நீங்கள் ஜப்பனீஸ், சைனீஸ் லெட்டர்ஸ் எல்லாம் லோகோகிராஃபிக் மாதிரி இருக்கும். ஏனென்றால் அங்கே லோகோ மாதிரி, அதாவது இமேஜ் மாதிரி தான் எழுத்துக்கள் இருக்கு. அங்கே உயிர் எழுத்து வேற, மெய் எழுத்து வேற அப்படி இருக்காது. அது எழுத்துக்கு உச்சரிப்பு இருக்காது, பொருளுக்கு தான் உச்சரிப்பு இருக்கு. அதனால தான் அது லோகோகிராஃபிக் என்று சொல்லலாம். இதை வச்சுக்கணும். இங்கே 4 விதமான ரைட்டிங் சிஸ்டம் பிரிச்சிருக்காங்க. இதை நான் உங்களுக்கு வழங்கப்படுத்த உருவாகின்ற என்ன மீனிங் என்று. அப்போ அதைத்தான் அவர் சொல்றார் அடுத்த நூற்பால. மெய்யின் வழி இது உயிர் தோன்று நிலையே. அதாவது அந்த உயிர்மெய் எழுத்துல மெய்யிட ஒளி முன்னுக்கும், மெய்யின் வழி அது உயிர் தோன்று நிலையே. உயிர்கள் தோன்ற நிலையில், அதாவது பின்னுக்கு தான் வரும். முதலாவது இப்போ இக்கண்ணாவும் ஆனாவும் தான் சொல்லலாமே ஒழிய ஆனாவும் இக்கண்ணாவும் சொல்லலாங்க. பாருங்க, இக் பிளஸ் ஆ கா, நீங்கள் ஆ பிளஸ் இக் என்று சொல்லலாம். அதாவது இப்போ நாங்கள் மேத்தமெட்டிக்ஸில்
2 + 3 = 5ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 3 + 2 = 5ன்னு சொல்லணும். இப்போ ரெண்டும் சரி. ஆனால் இங்கே அப்படி இல்லை. அதைத்தான் இங்கே சொல்ல வர. இக்கன்னா கருத்து தான் ஆனால் வரணும். அதாவது மெய்யெழுத்துக்கு அடுத்து தான் உயிரெழுத்து வரணும். அப்போ தான் அந்த ப்ரொனன்சியேஷன் வரும். இங்கேயும் பாருங்க சவுண்ட் இன்ஜினியரிங் எப்படி வரணும் என்றதை யோசிச்சிருக்கிறார். இக் சக ஆ, இக் சக இ. அப்போ அந்த சத்தங்கள் மெய்யின் வலியது உயிர் தோன்று நிலையே. அப்போ மெய்யோட தான் உயிர் தோன்றி அதில் சத்தத்தை தரும் என்ற சொல்கிறேன். இது விளங்கும் நினைக்கிறவங்களுக்கு. இது இப்பத்தைய எழுத்து முறை. இதான் பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழி இந்த மற்ற உயிர் மெய் எழுத்துக்கள் மேலே உள்ள 12ம் உயிரெழுத்துக்கள். இங்கால உள்ள இவ்வளவு 18ம் மெய் எழுத்துக்கள். நடுவில் உள்ளது உயிர் மெய் எழுத்து தமிழி எழுத்து வடிவத்தில். பிறகு அது அப்படி தமிழி எழுத்து வடிவத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி கூர்ப்படைஞ்சு கொண்டு வந்ததுன்றது இதில் இருக்கு. இது என்னென்னா இலங்கையில் திசமராமன்ற ஒரு இடம் இருக்குது. கேள்விப்பட்டீங்களா தெரியாது? கதிர்காமத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே ஒரு பானையோடு கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பானையோடில் இந்த எழுத்து தமிழி எழுத்து தான் எழுதியிருக்கு. அது இந்த என்ன எழுதியிருக்குன்றா புலத்தி முறி என்று எழுதியிருக்கு. புலத்தி என்ற ஒரு பெண்ணுண்ட முறின்ற பானை என்று எழுதியிருக்கு. அவங்களுக்கு தெரியும் நான் இலங்கையில் இந்தியாவிலெல்லாம் நான் முதலே சொல்லி கொண்டு வந்தேன். அந்த காலத்தை உடனே குறைச்சிடுவாங்க, கூட்ட மாட்டாங்க. அதை கணக்கிட முதலே பார்த்துட்டு தமிழ் எழுத்தா 2300க்கு குறைவாக தான் இருக்கணும். ஏன்னா அசோகண்ட எழுத்து காலத்தை விட குறைவாக தான் இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. இப்போ கீழடி வந்த பிறகுதான் இல்லை 2700 மட்டும் தமிழ் எழுத்து இருந்தது, காலத்திலேயே தமிழ் எழுத்து இருந்ததுன்னு சொல்லி இருக்கிறோம். அதுக்கே இன்னும் ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இவங்க சொல்கிறாங்க இந்த காலம் 2200. ஆனால் நான் நினைக்கிறேன் அதை விட கூட தான் இருந்திருக்கு. இது சிதம்பரம் என்ற இடம், அதாவது முழுக்க முழுக்க இப்போ சிங்கள மக்கள் வாழ்ற ஒரு இடம். அங்கே 2200 வருஷம்னு சொன்னாலே தமிழர்கள் வாழ்ந்த தமிழ் ஒரு பெண்ணுண்ட ஒரு பானையை கண்டெடுத்திருக்காங்க. அதில் பேர் எழுதியிருக்கிறார். இது இலங்கையில் கண்டெடுக்கப்பட்ட நாணயம். இதையும் அவங்க கிறிஸ்துக்கு முன் 1ஆம் 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. அந்த நாணயத்தில் பாருங்க தமிழ் எழுத்து இருக்குது. நாணயத்தின் பின்பற்றத்தில் பாருங்க. இந்த இதை எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த 1ஆவது உள்ள நடுவில் உள்ளது எல்லாம் சொல்லுவாங்க சுவாஸ்டிகா, அது சமஸ்கிருத எழுத்து என்று. இல்லை, அது தமிழ் எழுத்து. இது வவுனியாவில் இருந்த ஒரு கல்லுப்பாறையில் எழுதின கல்வெட்டு. இந்த இதை பார்த்தீங்கன்னா ஒரு வணிகன் தான் ஒரு வணிகன் ஒரு ஆள் தான் ஒரு மெசேஜ் எழுதி வச்சிருக்கார் அது கல்லுப்பாறையில். இது வேல்பூதன் என்ற பெயர் எழுதப்பட்டிருக்கு. இது அந்த பேர் தமிழ் எழுத்தில் எழுதியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பரதவ சமூகம் ஒரு சமூகம் இருந்திருக்கு. அவங்க படமும் வரைஞ்சி அதில் தமிழ் எழுத்தும் எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் வவுனியாவில் எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. இதுவும் 2300 இவங்க சொல்கிறாங்க. நாங்கள் அதை விட கூட தான் பார்க்கணும். இப்போ அந்த காலத்திலே தமிழ் எழுதியிருக்கேன்டா யோசிச்சு பாருங்க. தமிழர்கள் அங்கே வாழ்ந்துருக்காங்க, எழுத வாசிக்க தெரிஞ்ச சமூகம் இருந்திருக்கு. இது மாதிரி எழுதுறது சாதாரண மக்கள் தானே எழுதுறான். மன்னன் எழுதுனது இல்லை. மன்னன் எழுதுனா அவர் ஒரு சாசனத்தை தான் எழுதுவார். சாசனம் என்ற ஒரு கட்டளையை தான் எழுதுவார். இது அப்படி இல்லை. அவங்களோட பேர் இப்போ நாங்கள் இப்போ கூட எங்களுக்கு சில பேருக்கு பழக்கம் இருங்க. இப்போ நான் பேருக்கு இருக்கிற பழக்கம், மரத்தில் பேர் எழுதுகிற பழக்கம், அந்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்க அங்கே. இது வவுனியாவில் கிடைச்சது. இதோட காலத்தையும் அவங்க கிட்டத்தட்ட எல்லா காலத்தையும் அவங்க 2200க்கு மேலே கொண்டு போகிறாங்க. ஆனால் அதை விட கூடின காலமாக இருக்கணும். இது ஒரு வவுனியாவில் எழுதப்பட்ட ஒரு கல்லுப்பாறையில் வந்து எடுத்தது. இது அனுராதபுரத்தில் எடுத்தது. இதையும் அவங்க 2200 தான் சொல்கிறாங்க. அதுவும் தமிழி தான். இது நாகர் இனத்தை பற்றி கதைக்கிற ஒரு கல்வெட்டு. இதை விட நீங்கள் பார்த்துருப்பீங்க தெங்கால இந்த இடது பக்கம் இருக்கிற சைன். இது யாரும் எங்கேயும் பார்த்துருக்கீங்களா இலங்கையில்? நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 இடங்கள்ல இந்த சைனை பார்த்துருப்பீங்க. ஒன்று மாடு ஆடுல இது மாதிரி சூடு போட்டு வச்சிருப்பாங்க. ஏண்டா இது எந்த ஆடுன்றா அவங்க சொல்றதுக்காக, என்னன்னா அவங்களோட ஆடுன்னு சொல்றதுக்காக இது மாதிரி சிம்பிள் பாவிச்சிருப்பாங்க.
நீங்கள் பார்த்துருக்கலாம். அடுத்தது உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இவங்க இருக்கிறாங்க தானே, சலவை தொழிலாளர்கள் இருக்காங்க தானே. அவங்ககிட்ட நீங்கள் உடுப்பை துவைக்கிறதுக்கோ அயன் பண்ணதுக்கோ கொடுத்தீங்கன்னா இந்த கொலருக்கு பின்னால் இது மாதிரி மார்க் போட்டிருப்பாங்க. அந்த அப்போ அவங்க என்னத்தை இந்த போட்டிருப்பாங்கன்னா இது யாருடன்றதுக்கான ஒரு அடையாளம் தான் அது. இந்த எழுத்து அவங்க இப்போ பாவிச்சாலும் இங்கே அதில் பக்கத்தில் உள்ளது பாருங்கள், இது 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 ஆடு மாடுகளுக்கு போடுற சூடு, இது இந்த சலவை தொழிலாளர்கள் செய்கிற எழுத்து. இந்த ரெண்டு எழுத்தும் காலங்காலமாக அவங்க பாவிச்சிட்டு வரணும்னு நினைக்கிறது. ஏனென்றால் தமிழ் எழுத்துக்கள் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இங்கெல்லாம் அந்த குறியீடுகள் தான் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு சமூகமும் 2300 வருஷத்துலேருந்தே இந்த சைன்களை பாவிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆடு மாடு மேய்க்கிறவங்களும், அதாவது மருத நிலத்தில் வாழ்ந்தவர்களும், இந்த சலவை தொழிலாளர்களும் பாவிச்சு இன்னும் அதை பழக்கப்படுத்தி கொண்டு வராங்க. இப்போ அங்கே லோன்ரி சிஸ்டம் இல்லாமல் போனதால இவங்க மறந்துருப்பாங்க. ஆனால் இப்போ நாங்கள் வாழ்கிற காலத்தில் எல்லாம் 80களில் எல்லாம் இது இந்த முறை இருந்தது. ரைட். இப்படி எழுத்து வந்தாலும் நான் சொன்ன இந்த இப்போ பாருங்கள், இப்போ இந்த இங்கெல்லாம் இந்த எழுத்துக்கள் எல்லாம் இருக்குத்தானே, இந்த எழுத்தெல்லாம் இப்படி இருக்கக்குள்ள இந்த என்ன நடந்தது என்றால் ஜோசப் பெஸ்கி ஹின்ஸ் என்று ஒருவர் வாரார். இவரை போப் தான் இதில் இருந்து இங்கே இத்தாலியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பி விடுறார். அங்கே போய் தமிழை பரப்பு சொல்லி அனுப்பி விடுறார். பெஸ்கி இவர்கிட்ட 3 படங்கள் 3 புத்தகத்தில் இருந்தால் 3 வித்தியாசமாக இருக்குது. அதனால தான் 3ஐயும் போட்டிருக்கேன். 3 ஒரே ஆள் தான். அப்போ பெஸ்கி வாராதிங்க 17ஆம் நூற்றாண்டில் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து அங்கேருந்து தமிழ் படிக்கிறார். தமிழ் படித்தோடனே அவருக்கு தமிழில் சரியான காதல் வந்துடுது. அவருக்கு தமிழ் அவ்வளோ பவர்ஃபுல் லாங்குவேஜ் என்று தெரிய வருது. வந்தவர் அப்படியே தமிழை படித்து கொண்டே இருக்கிறார். இங்கே வந்தது என்னத்துக்குன்னா சமயத்தை பரப்புறதுக்கு. சமயத்தை பரப்பவே இல்லை, தமிழை படித்து கொண்டு இருக்கார். அப்போ இது அங்கே வந்தது மற்ற ஃபாதர்மாருக்கெல்லாம் பிரச்சனையாகுது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா போப்புக்கு பெட்டிஷன் போடுறாங்க, இவர் இங்கே வந்து தமிழ் படித்து கொண்டு திரிகிறார், சமயத்தை பரப்புறாருங்களான்னு. அப்போ போப் ஒரு கடிதம் மட்டும் போடுறார் இவருக்கு, என்ன நடந்தது, ஏன் நீங்கள் இன்னும் சமயத்தை பரப்ப தொடங்கலன்னு. அதுக்கு இவர் பதில் எழுதுகிறார். அந்த பதிலில் உள்ள ஒரு முக்கியமான வசனம் என்னென்னா, நீங்கள் என்னைய அவர் எழுதுகிறார், நீங்கள் என்னைய அனுப்பியிருக்கீங்க குண்டூசி விற்கிறதுக்கு. குண்டூசி விற்கிறது உங்களுக்கு தெரியும், குண்டூசின்னா சின்ன ஆணி மாதிரி உண்டு, அதை விற்கிறதுக்கு கொல்லன் தெருவுக்கு அனுப்பியிருக்கிறீங்க. கொல்லன் தெருண்டா தெருவில் 2 பக்கமும் கொள்ளர்கள், அதாவது இரும்பு தொழில் செய்கிற கொள்ளர்கள் இருக்கிற இடத்துல குண்டூசி விற்கிறதுக்கு என்னை அனுப்பியிருக்கிறீங்க அன்றே சொல்கிறார். அதாவது நான் கொண்டு வந்த தத்துவம் குண்டூசி மாதிரி சின்னது, ஆனால் இவங்ககிட்ட இருக்கிற தத்துவத்தையே இவங்க உருவாக்குற, இரும்பை வச்சுக்கொண்டு தத்துவத்தை பெரிய பெரிய தத்துவங்கள் உருவாக்குற ஒரு சமூகத்தில் நீங்கள் என்னை அனுப்பி வச்சிருக்கிறீங்க ஒரு குண்டூசி அளவு தத்துவத்தை படிப்பிக்கிறதுக்காக என்று எழுதுகிறார். எழுதுவது மட்டுமில்லை, இவர் புத்தகங்கள் வாசித்து இவ்வளவு தமிழுக்காக இவ்வளவு சேவை செய்திருக்கார். முதலாவது தமிழ் எழுத்துக்களை சீர்திருத்தம் செய்திருக்கார். இதுக்காக தான் நான் இந்த இதை கொண்டு வரேன். நான் காட்டினேன், ஏனாண்டா மேலே ஒரு டொட் போட்டால் தான் ஏனா, ஏஎன்னாண்டா டொட் எடுத்துட்டா ஏன்னா, ஓனா என்று சொன்னால் மேலே டொட் போட்டால் தான் ஓனா, ஓவன்னாண்டா அதை எடுத்துட்டா ஓவன்னா. அதை மாற்றி இப்போ நாங்கள் எழுதுகிற ஏஎன்னாவை கொண்டு வந்தது இவர் தான். அதான் அவர் செய்த எழுத்து. இது மாதிரி 2-3 செய்திருக்கார், நான் பிறகு காட்டுறேன். எழுத்து திருத்தம் செஞ்சிருக்கார். பட் இவர் தான் முதல் தமிழுக்கும் லத்தீனுக்கும் ஒரு டிக்ஷனரி செய்தார். இவர் தான் முதல் செய்தார். தமிழுக்கும் லத்தீனுக்கும் இடையில தமிழ் லத்தீன் டிக்ஷனரி, லத்தீன் தமிழ் டிக்ஷனரி, இந்த 2ஐயும் உருவாக்குறார் இவர் தான். மற்றது இன்னொன்று என்ன செய்தார்ன்றா, ஒரு இலக்கியம் படைக்கிறார். அதில் பேர் தேம்பாவணி என்று சொல்லி ஒரு இலக்கியம், ஒரு காவியம் ஒன்று படைக்கிறார். அது தேம்பாவணி என்ன என்று சொன்னால், அந்த இயேசுநாதர் என்ற தாயிடையும் தகப்பண்டையும் வாழ்க்கை காலம்
அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி எங்கே பிறந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க, எப்படி ஒன்று சேர்ந்தாங்க, எப்படி கல்யாணம் கட்டினாங்க, கல்யாணம் கட்டின பிறகு அவரோட வாழ்க்கை எப்படி இருந்தது, அதுக்கு பிறகு எப்படி இயேசுநாதர் பிறக்கிறார், இயேசுநாதர் பிறந்த பிறகு அந்த உங்களுக்கு தெரியும் இயேசுநாதர் ஒரு மாட்டுக்கொட்டில் பிறந்தாருங்க. அப்போ எப்படி இயேசுநாதர் பிறக்கிறார், பிறகு இயேசுநாதர் எப்படி வளர்க்குறாங்க, இவர் இயேசுநாதர் அப்பா இயேசுநாதர் எப்படி பார்த்து கொண்டாருன்ற அவ்வளவையும் ஒரு அழகான காவியமாக முடிஞ்ச எடுத்து வாசிச்சு பாருங்க. வாசிக்க நல்ல இனிமையாக இருக்கும். அவ்வளோ அழகான ஒரு காவியமாக படைத்தவர். இது மாதிரி நிறைய படைத்தவர். தேம்பாவணி அவரோட முக்கியமான ஒரு காவியத்தில் உண்டு. மற்றது நிறைய தமிழில் லத்தீனுக்கு மொழிபெயர்ப்பு செய்திருக்கார். மற்றது இங்கெல்லாம் தேடி இலக்கணங்கள் எல்லாத்தையும் எழுத்து மாற்றத்தோட அந்த தொல்காப்பியம் இதை வரக்கு முதல்லையே அந்த மற்ற நூல்கள் வந்துட்டு இலக்கண நூல்கள் வந்தது. நன்னூல், வீரசோழியம், நேமிநாதம் அதெல்லாம் வேற இலக்கண நூல்கள் வந்துட்டு அதையெல்லாம் தொகுத்து ஒரு இலக்கண தொகுப்பு ஒன்றும் செய்தார். பிறகு இவர் தமிழ் சித்த வைத்தியத்தை படித்து அதை அவர் எளிமைப்படுத்தியும் எழுதுகிறார். இங்கிலீஷுக்கு அந்த லத்தீனுக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணுறார். இவர் ஒரு மதகுருவாக இருந்தது மட்டும் இல்லை, ஒரு தமிழ் ஆசிரியராக இருந்திருக்கார், தமிழ் இலக்கிய படைப்பாளியாக இருந்திருக்கார், தமிழ் எழுத்து சீர்திருத்தம் செய்திருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு மருத்துவராகவும் இருந்திருக்கார். அது வெஸ்டர்ன் அலோபதி இல்லை, தமிழ் மருத்துவராக இருந்திருக்கார். ஆனால் இவர் எழுதின அந்த மருத்துவ புத்தகங்கள் எப்படியோ அழிஞ்சு போயிட்டு, எப்படி அழிஞ்சதுன்னு தெரியாது. அப்போ இவர் இப்படி செய்து கொண்டிருந்ததால இவரை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் போகுது போப்புக்கு. அது கம்ப்ளைண்ட் போகிறதாலேயே இவருக்கு என்ன வந்ததுன்னு சொன்னால், இவருக்கு உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு ஃபாதராக வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்குது. முதல்ல ஒரு சர்ச்சுக்கு பொறுப்பாக வருவீங்க, பிறகு ஒரு ஏரியாவில் உள்ள சர்ச்சுக்கு பொறுப்பாகுவீங்க, பிறகு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பொறுப்பாகுவீங்க, பிறகு ஒரு கண்ட்ரிக்கு பொறுப்பாகுவீங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு போப் ஆகிறதுக்கு நீங்கள் எலெக்ட் பண்ணப்படுவீங்க. அப்புறம் அங்கே போய் அந்த எலெக்ஷனில் நீங்கள் வின் பண்ணீங்க, நீங்கள் ஒரு போப்பாக வரலாம். அதுதான் இந்த ப்ரொமோஷன் ரேங்கிங். அந்த ரேங்கிங்க்கு இவருக்கு கொடுக்கவே இல்லை. கடைசி மட்டும் அது ஒரு சிங்கிள் சர்ச்சுக்கு பொறுப்பாக வந்ததும் அதுக்கு அப்படித்தான். கடைசி மட்டும் அவர் சாக மட்டும் அவர் அப்படியே ஒரு சர்ச்சில் மட்டுமே ஃபாதராக இருந்து போட்டு ப்ரீஸ்டாக இருந்து போட்டு அவர் சாகிறார். ஏன்னா இவர் இதுகளெல்லாம் செய்ததால் திருச்சபை என்ன கத்தோலிக்க திருச்சபை அவருக்கு அந்த ப்ரொமோஷனை கொடுக்கல. தமிழ் தொண்டு செய்ததால் இவர் செய்த மிகப்பெரிய இவருக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு ஒன்று வந்தது. அதனால தான் நான் எனக்கு தெரிஞ்ச எங்கே உள்ள கணக்கிட்டையும் சரி, நான் பல சில கிறிஸ்தவ குருமட்டையும் சரி, இவருக்கு நாங்கள் செயின்ட் என்ற பட்டத்தை வாங்கி கொடுக்கணும். அதுக்காக போப்புக்கு ப்ரொமோட் பண்ணோம். இப்போ இருக்க போப்புக்கு நீங்கள் இவரை பற்றி இவர் தமிழுக்கு செய்த சேவைகளை பற்றியும் இவரால் தமிழ் எவ்வளவு பொழிப்படைஞ்சது இதை பற்றியும் எழுதி இவருக்கு அந்த செயின்ட் என்ற பட்டத்தை வாங்கி கொடுக்கணும்னு நான் கண பேர்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கேன். பார்ப்போம், அது ஒரு முயற்சி வந்தால் இவருக்கு நாங்கள் செய்த ஒரு நன்றி கடனாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவ்வளவு தமிழுக்கு இவர் இன்னொரு மொழியாக இருந்து இத்தாலியன் மொழியாக இருந்து கொண்டு நாங்கள்லாம் செய்யாத ஒரு மிகப்பெரிய வேலையை அவர் செய்திருக்கார். அகராதி உருவாக்கியிருக்கார், மொழிபெயர்ப்பு செய்திருக்கார், இலக்கியங்கள் படைத்தார். அதுவும் உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் கிடைக்கிறதுனா நீங்கள் மரபு கவிதை எழுதக்கூடிய இருக்கும். இப்போ மரபு கவிதையில தான் இலக்கியம் படைச்சிருக்கார். ஒரு மருத்துவராக இருந்திருக்கார், மருத்துவ புத்தம் எழுதியிருக்கார், தமிழ் மருத்துவம் இலக்கணம் தொகுத்திருக்கார், எழுத்து செய்திருக்கார். இவ்வளவு நிறைய தொண்டு தமிழுக்கு செய்திருக்கார். 46 புத்தகங்கள் வரை எழுதியிருக்கார் இவர் செய்த எழுத்து திருத்தம். அதனால இவரை நாங்கள் எங்களை தமிழன் என்ற வகையில் ஒரு நாளும் நாங்கள் மறக்கக்கூடாது. இவர் செய்த எழுத்து திருத்தம். இப்போ இது மாதிரி டொட் இருந்தால் அந்த டொட்டை எடுத்துட்டு அதுக்குரிய புது எழுத்தை உருவாக்கியிருக்கார். இதை பாருங்க, இந்த இதில் வர்ற அந்த கால் என்று சொல்லுவோம், இதுக்கு என்ன இது வேற, ர என்றது வேற, அதை பிரித்து காட்டியிருக்காரு. அதான் முதல்ல தேன் என்றது இப்படி தான் எழுதியிருக்காங்க. இந்த இத்தனை மாதிரி போட்டு அதை பிறகு தேன் அந்த இப்போ எழுதுகிற மாதிரி இந்த 2 சுழி போட்ட வச்சது அவர் தான். இதேமாதிரி தோல் என்றது இப்படி தான் எழுதியிருக்கோம், தோல் என்று ஆக்கினது இப்படி தான்.
அது மாதிரி இந்த இது ராணா வேற இது வேற பிரித்து காட்டினது அவர் தான். இதெல்லாம் அவர் செய்த சீர்திருத்தங்கள். ஸோ நான் இதுவரைக்கும் ஒரு 3 பேரை சொல்லிட்டேன். 3 தமிழ் இல்லாத அறிஞர்கள் சொல்லிட்டேன். ஒரு ஆள் இவர் தான் முதல்ல வந்தவர். வெஸ்டர்ன் சென்டினு. அவரோட இன்னொன்று என்னென்னா பிசினஸ் கன்சென்டினோன்றதுக்கு அவரோட தண்டை பேரை தமிழாக மாற்றணுன்றதுக்காக முதல்ல அவர் ட்ரை பண்ணி மாற்றக்குள்ள அவர் என்ன எழுதுறாண்டா, என்ன அவரோட முதல் பேர் தைரியநாத முனிவர் என்று பேரை மாத்துறார். அதுக்கு பிறகு அவர் தெரிய வருது தைரியம் என்றது தமிழ் சொல் இல்லைன்னு தெரிய வருது. அதனால அது சமஸ்கிருத சொல்லுன்னு தெரிய வருது. அப்போ அதனால தான் அவர் விட்டுட்டு அந்த பேரை தைரியம் என்றதுக்கு சரியான தமிழ் பதம் வீரம். இப்போ வீர நாதன்றது மிகப்பெரிய என்ற கருத்து. அதாவது அதனால வீர மா முனிவர் என்று பேரை மாற்றிக்கொண்டார். பாருங்க, இப்போ நாங்கள் எல்லாம் இன்னும் எல்லாரும் என்ன பேரை வச்சோமோ சமஸ்கிருத பேர்களை தான் நாங்கள் கொண்டு திரிகிறோம். ஆனால் இவர் ஒரு இத்தாலிய மொழியாக இருந்து இங்கே வந்து தமிழ் பேரை மாற்றி அதுக்கு பிறகு அது சமஸ்கிருதமும் கண்டுபிடிச்ச பிறகு இல்லை எனக்கு சமஸ்கிருத பேர் வேணாம், சுத்த தமிழ் பேர் தான் வேணும்னு சொல்லி தைரியநாத முனிவர் என்ற பேரை வீரமாமுனிவர்னு தான் மாற்றி கொண்டார். அவ்வளவுக்கு தமிழில் பற்றுக்கொண்ட அவர். அப்போ இவர் முதலாவது. பிறகு நான் முதல்ல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வெஸ்லஸ் கன்சென்டினோ, இவருக்கு வெஸ்லஸ் கன்சென்டினோ. பிறகு இதுக்கு முதல்ல பிரான்சிஸ் ஒயிட் எலிசா பற்றி சொல்லியிருக்கேன். இவரும் தமிழுக்காக வாழ்ந்து இவர் இல்லாட்டி எங்களுக்கு தொல்காப்பியமே கிடைச்சி இது திருக்குறள் கிடைச்சிருக்காது. திருக்குறளை அவர் எடுத்து ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் பதிப்பு செய்தது மட்டுமில்லை, அவர் எங்கே போய் என்ன கட்டிடம் கட்டினார். முக்கியமாக அந்த நேரத்தில் தண்ணி பஞ்சம் பண்ணபடியே கிணறு தான் நிறைய கட்டியிருக்கார். இவர் கட்டின எல்லா கிணறுலையும் ஒரு திருக்குறளை, அதுவும் அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு திருக்குறள், அந்த ஊருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு திருக்குறள் எழுதி திருக்குறள்னு போட்டுட்டு கீழே அவரோட பேர் எலிசன் போட்டுக்கொள்றார். அவரும் தன்னை அவர் தமிழ் என்று சொல்றதான் விரும்பியிருக்கார். எலிசன் என்றும் சொல்றார். இவர் 2வது. மூன்றாவது நான் சொன்னேன் கோல்வெல்ன்னு சொல்லி. இவரை பற்றி ஒரு 2 ப்ராப்ளம் இருக்கு. இப்போ உள்ள திராவிடம் என்ற கன்செப்டை இவர் தான் கொண்டு வந்தார். தேவையில்லாத திராவிடம் என்ற வேர்டை கொண்டு வந்தாரா தமிழுக்குரிய வளர்ச்சி குறைஞ்சிருச்சு. அதுவும் ஒரு பக்கம் இவர் பற்றி இருக்க கம்ப்ளைண்ட். இருந்தாலும் இவர் செய்த நல்ல வேலை என்னன்னு சொன்னால் சமஸ்கிருதத்தையும் தென்னிந்திய மொழிகளையும் ஒப்பிட்டு அது மட்டும் இவர் சொல்ல மட்டும் பொதுமக்கள் தெரிஞ்சு கொண்டிருந்தது தமிழ் சமஸ்கிருதத்தில் தான் தமிழ் உருவாகும். இதை முதல் கண்டறிஞ்சவர் ஒயிட் எலிஸ் தான். பிறகு இவர் அதை பப்ளிஷைஸ் பண்ணுறார். அப்போ தமிழ் வேறு சமஸ்கிருதம் வேறு. சமஸ்கிருதத்துக்கு முதலே தமிழ் தோன்றி இருக்கணும். தமிழில் உள்ள சமஸ்கிருத சொற்கள் அவ்வளவு எடுத்தாலும் தமிழ் இன்னும் அழகாக இருக்கும். ஆனால் மற்ற தெலுங்கு மலையாளத்தில் சமஸ்கிருதம் சேர்ந்ததால் ஒவ்வொரு பெர்சன்டேஜில் சேர்ந்ததால் தான் அப்படி மொழி உருவானது. அதுலேருந்து நீங்கள் சமஸ்கிருதத்தை எடுத்தால் அந்த மொழி ஒழுங்காக இயங்காதுன்னு சொல்லி அந்த கன்செப்டை கொண்டு வந்து மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி இந்த மறைமலைகள் மற்றது மொழி ஞாயிறு, தேவநேய பாவனர் இவங்களுக்கெல்லாம் தனித்தமிழ் முக்கியத்தை வழங்கப்படுத்தினதால அவங்க தான் தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கி பிறகு இப்போ நாங்கள் தமிழ் படிக்கணும்ன்றதை நாங்கள் அந்த நிலைக்கு கொண்டு வந்ததுக்கு அவர் காரணம். அந்த 3 ஐரோப்பியர் தமிழுக்கு செய்திருக்கு. இப்போ நான் சொல்றதுல இந்த 3 பேர் ஐரோப்பியர்கள் தமிழுக்கு நிறைய தொண்டு செய்திருக்காங்க. இது மாதிரி நான் 13 பேரை கண்டுபிடிச்சிருக்கேன். ஒவ்வொரு ஆக்களையும் நான் உங்களுக்கு போக சொல்லி கொண்டு வருவேன். சரி, இதுவரைக்கும் நாங்கள் பார்த்தது என்னென்றால் முதலாவது 18 நூற்பாக்கள் பார்த்துட்டோம். அதில் எழுத்துட வகை என்ன டைப்புன்னு பார்த்துருக்கோம். எழுத்துட அளவு மெஷர்மெண்ட் பார்த்துருக்குறோம். எழுத்துண்ட பெயர்கள் ஒவ்வொரு எழுத்துக்கும் உயிரெழுத்து மெய் எழுத்து அந்த பெயர்கள் பார்த்துருக்கோம். அதோட வடிவம் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். பிறகு 2 எழுத்துக்கள் சேரக்குள்ள உயிரும் மெய்யும் சேரக்குள்ள வர்ற அதாவது உயிர் மெய் எழுத்து எப்படி உருவாகுது, அதில் எழுத்து வடிவம் எப்படி இருக்கும் என்றதையும் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, முதல் எழுத்து சார்பு எழுத்து 3, உயிரெழுத்து உயிரெழுத்தில் உயிரெழுத்து மெய் எழுத்து 2 12 18, இப்போ உயிரெழுத்தில் 5 குறில் 7 நெடில் மெய் எழுத்தில் 18 இதை பார்த்துட்டோம். இன்னும் ஒரு 2 3 இருக்குது, அதை பார்த்துடுவோம். பிறகு அந்த மெய்யெழுத்து என்றதில் நாங்கள் 3ஆக பிரிக்கிறோம். வல்லெழுத்து
மெல்லெழுத்து இடையெழுத்து. வல்லெழுத்து என்ப கச ட தபர, இதான் 19வது நூற்பா. மெல்லெழுத்து என்ப ஞஞன நமன. இடையெழுத்து என்ப யரல வளர. இது என்ன ஏன் இப்படி சொல்கிறான்றதை நாங்கள் பிறகு பிறப்பியல் என்றதை நான் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்பேன்டா. வல்லெழுத்துன்னா நாங்கள் உச்சரிக்கக்குள்ள ஒரு தொண்டையிலேருந்து உச்சரிப்போம், தொண்டையில் இந்த வாயிலேருந்து உச்சரிப்போம். சவுண்ட் பெருசாக வரும். கா சா டா ரெண்டு வாயிலேருந்து சத்தம் வரும். மெல்லெழுத்துண்டா கீழே நெஞ்சிலேருந்து தான் வரும். ஞ அப்போ மெல்ல வரும். இடையெழுத்துண்டா தொண்டையிலேருந்து வரும். இந்த சத்தம் எங்கேருந்து வரும்னு வச்சு இதை 3ஆக பிரிச்சிருக்கு. அப்போ அதையும் இந்த அட்டவணையில் நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த 3ஆக பிரிச்சிருக்கோம். இது தான் நான் முதலே உங்களுக்கு சொன்னது. இந்த 3ஆக பிரித்தது ஏன் என்று பார்த்தோம்னா, தொல்காப்பிய காலத்திலிருந்தே பாருங்கள், எல்லா இது வரைக்கும் தொல்காப்பியம் தொடங்கி இப்போ இருக்க இலக்கியம் மட்டும் பாண்டியராஜன் என்ற அனலைஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கல் அனலைஸால் கண்டுபிடிச்சது என்னென்றால், ஒரு டெக்ஸ்டில் எப்பயுமே மெல்லெழுத்து வல்லெழுத்து ஒரு 25% இருக்கும், மெய்யெழுத்து 15% இருக்கும், இடையெழுத்து 20% இருக்கும். அது ஒரு டெக்ஸ்டில் அதாவது கண்டுபிடிக்க. இப்போ பாருங்கள், அவ்வளோ சயின்டிஃபிக்காக செய்திருக்கிறாங்க. இது 2000 ஆண்டுகளுக்கு முதல்லையே தொல்காப்பியத்து காலத்திலேயே இது மாதிரி வந்துட்டு அவர் சொல்கிறார். ரைட், இதோட நிப்பாட்டுவோம். இன்னும் 33 நூற்பாக்கள். நாங்கள் இது வரைக்கும் எத்தனை நூற்பா பார்த்தா 21 நூற்பா பார்த்துட்டோம். இப்போ இன்னும் 12 நூற்பா இருக்குது நூல் மரபு முடிக்கிறதுக்கு. அதை அடுத்த கிளாஸில் நாங்கள் பார்ப்போம்.